இன்னைக்கான சண்டே ஸ்பெஷலில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எபிசோடில் பயங்கர த்ரில்லிங்காக போய்கிட்டு இருக்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே சீனில் வந்துட்டு சிவனாண்டி யாருக்கு தெரியாமல் போய் அந்த ரவுடிங்க இருக்காங்கல்ல, அபிராமியை கடத்தி வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. என்னடா அந்த டிரைவர் அங்கே வந்தானா, நான் சொன்ன மாதிரியே அவனை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்ல, அண்ணே ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறான். என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி என்னத்தை பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னு சொல்ல, நாங்களும் அவனை வந்துட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணினேன், ஆனால் அவன் எங்களெல்லாம் அழிச்சு போட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்ல, இதை சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லை? போயும் இத்தனை பேர் சேர்ந்து அவனை சமாளிக்க முடியலையா? வந்துட்டாங்க, சே ஃபோனை வைடா, என் மூஞ்சில முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு சிவனாண்டி வந்துட்டு டென்ஷனாகவே இருக்கும். சே இப்படி ஆயிடுச்சே, இப்போ என்ன பண்ணுறது, கல்யாணத்தை நடத்திடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்லேயே போய் அவங்க சேரில் வந்துட்டு உட்காடுறாங்க. அதே சமயத்தில் இந்த திக்கம் வந்துட்டு கார்த்திக் காமிச்சிட்டு இருக்காங்க. மண்டபத்துக்கு வர்றாங்க. மயிலும் அவங்க மாமா ஓடி போகிறாங்க. மாப்பிள்ளை என்னாச்சு, அபிராமிக்கு ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி நல்லா இருக்கல அப்படின்னு சொல்ல, மாமா எதுவும் கவலைப்படாதீங்க, அம்மாவை காப்பாற்றிட்டேன், சேஃபாக ஒரு இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அப்படியே ஐயர் கூப்பிட்டாங்க, சாமுடி சிறு வேற தேடி வந்துட்டா, நீங்கள் போய் கிளம்பி வரியா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, சரி மாமா நான் ரெடியாகி வந்துட்டேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு மாப்பிள்ளையை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, மாயா வந்துட்டு எதுக்கு மேலே விட்டால் இந்த கல்யாணம் நடந்துடும், இப்போ என்ன பண்ணுறது, இந்த சிவனாண்டியை நம்பிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் இது உங்களுக்கே நல்லா இருக்கா மேடம், எங்கள் வீட்டு பையன் மகேஷ் தான் உங்கள் வீட்டு பொண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லி ஊரறிய பத்திரிக்கை எல்லாம் கொடுத்து இது என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு, இப்போ கடைசி நேரத்தில் அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு வேற ஒருத்தரை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுறீங்க, இது நியாயமா மேடம், நீங்களே யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல, அந்த மகேஷ் எங்கே போனானே தெரியல, எங்கிட்ட ஓடி போயிட்டா, அவள் வர்றதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கை பாழாக்க சொல்கிறியா, அதெல்லாம் முடியாது, என் பொண்ணுக்கு இந்த முகூர்த்தத்திலே ஜாம்னு கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்ல, மேடம் மகேஷை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவனும் வந்துட்டு காணாமல் போயிட்டான், தேடுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்களா, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பொண்ணு பத்திரமா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு கல்யாணம் ஏற்பாடு நடத்துறீங்களே, ஒருவேளை உங்கள் எதிரிகள் மூலயமா கூட மகேஷுக்கு ஏதாவது ஆயிருக்கலாம் இல்லை மேடம், அதை யோசித்து பாருங்க மேடம், ஏன் மேடம் எங்களை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிங்க, ஊர்க்காரங்களாம் எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, இனிமேல் மகேஷ்க்கு யாராவது பொண்ணு தருவாங்களா, ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான், அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையை என்னால் பாழாக்க முடியாது, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், ஒழுங்கா இந்த மாதிரி தொண பேசாமல் அங்கே போய் நில்லுப்போ அப்படின்னு சொல்லிட்டு மாயா விரட்டி விட்டுடுறாங்க. மாயா வந்துடுச்சு, என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலையே அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு மணமேடைக்கு வர்றாங்க. ரேவதி பக்கத்தில் உட்காந்துடுறாங்க. ரேவதி மட்டும் அப்படியே முறைச்ச மனைக்கே இருக்காங்க. திடீர்னு வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல், யாரான்னு பார்த்தா சிவனுடைய ஆளுங்க, அந்த தீபா குட்டி பொண்ணு இருக்கால, அவளை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. தீபாவை பார்த்ததுமே தீபா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஓடி வர்றாங்க மணமேடையிலேருந்து. எல்லாருமே என்னது அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்க, இங்கிட்டு வந்துட்டு தீபாவை கட்டி பிடிச்சி ரேவதி மொத்தமாக கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா ஊர் மக்களே, எல்லாரும் முன்னாடியும் இவ எவ்வளோ பத்தினி மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரியுறா, ஆனால் குடும்பத்துக்குள்ளே எப்பேற்பட்ட அசிங்கத்தை வச்சிருக்கா பாருங்க, கல்யாணமே ஆகலையாம், ஆனால் ஒரு பொண்ணு வந்துட்டு இவனை வந்துட்டு அம்மான்னு கூப்பிடுதான், கல்யாணமே ஆகாமல் ஒரு பிள்ளையை பற்றி தனியாக யாருக்கு தெரியாமல் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கா இந்த சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு ரேவதி அப்படின்னு சொல்ல, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்துட்டு கோவப்படுறாங்க. அட நாசமாக போனவனே அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பாட்டியெல்லாம் மைண்ட் வைஸில் திட்டிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாமே, கல்யாணம் ஆகலை ஆனால் இந்த பிள்ளையை வந்துட்டு அம்மான்னு கூப்பிடுது, அப்போ இதில் ஏதோ இருக்குது, கல்யாணமே ஆகாமல் இந்த பிள்ளை என்ன வேலை பார்த்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கே எரிச்சல் ஆயிடுது. ஐயோ எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, ரேவதி பார்க்குறல எல்லாரும் பாரு எந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பாரு, உண்மையாக என்னதான் நடந்திருக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல, அவள் எப்படி சொல்லுவா, இதுக்கெல்லாம் காரணம் அவள் தானே, அதனால தான் டிரைவர்னு கூட பார்க்காம அவனை அவன் வீட்டு மாப்பிள்ளையாக்கணும்னு நினச்சியா, இப்பேற்பட்ட பொண்ணை யார் கட்டிக்கிறவா, அதான் அந்த மகேஷ் ஓடி போயிட்டான், ஈழ்ச்சவாயன் இந்த டிரைவர் அவன் தலையில் கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, பாரு எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு பார்த்தேல, ஒழுங்கா இந்த பொண்ணு யாரு, இவருக்கு தேவையில்லாம உன் அம்மான்னு சொல்றா, இவரோட அப்பா யாரு, உண்மை சொல்ல போறியா இல்லையா ரேவதி, நம்ம குடும்பமோட மானமே காத்துல பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அம்மா அது வந்து அப்படின்னு சொல்ல, நீ எந்த எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு கொடுக்க தேவையில்ல, இந்த குழந்தை ஏன் உன்னை அம்மான்னு சொல்லுது அதை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்ல, ரேவதி வந்துட்டு அப்படியே முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் பாவமா பார்க்க, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.